அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இ 2024 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கவுன்சிலிங்கு. ஆல்ரெடி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இப்போ இன்றையோட முடியுது. அண்ட் இதில் நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட வேக்கண்ட் பிஃபோர் சப்ளிமெண்ட்ரிங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதை நான் செப்பரேட்டாக எடுத்து ஜென்ரல் கேட்டகரியோட லிஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதில் கவர்மெண்ட் காலேஜஸை மட்டும் நான் வந்து பிரிச்சிருக்கிறேன். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்து அதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். இது வந்து யாருக்குன்னா ஒன்லி ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா, எல்லா கவர்மெண்ட் காலேஜும் நான் பிரித்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ 11 காலேஜஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் எய்ம் பண்ணுவீங்க. 190 to 200 வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபுல்லாயிரும். அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை பாருங்கள். இதில் வந்து நான் இது மட்டும் பண்ணல, இன்னொன்று என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரேங்க் லிஸ்ட்டுக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா 179லேருந்து 200 வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்டை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து அதில் வந்து எவ்வளோ ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பிசி இருக்கிறாங்க, பிசிஎம் இருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நான் வந்து பிரிச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இதை மட்டும் வச்சு நமக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிறது பார்க்குறது வேஸ்ட்டு. உங்களுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ரேங்கிங் படி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை சாய்ஸ் பண்ணிங்களா போடலாமா, இல்லை ப்ரைவேட் காலேஜை போடலாமா. இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 180 இருக்குது, 180 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. அப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் போடணும். அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதை பாருங்கள். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டில் பாருங்கள், சீட் வேக்கன்சி ரவுண்ட் 1ங்கிறது வந்து ரேங்கிங் படி நான் போட்டிருக்கேன். இப்போ ரேங்கிங் படி பார்த்தீங்கன்னா ஓசி வந்து கேட்டகரி வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 1800 கிட்ட. பட் நமக்கு வந்து ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ் வந்து இவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் காலேஜில் 169 சீட்ஸ் இருக்குது. பட் வந்து அப்ளை பண்ணவும் 41 பேர் தான். இந்த எஸ்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து லோ கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் காட்டுது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன், பார்த்துக்குங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.